அனைவருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலாம். பகை பாவம் அச்சம் பலியென நான்கும் இகவாம் இல்லிரான் கண். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பிறனுடைய மனைவிய நம்ம ஆசைப்படுறதுனால என்னெல்லாம் துன்பம் வரும்னா, பகை, பாவம், அச்சம், பழி. இந்த 4 துன்பமும் வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும் அந்த துன்பம் நம்மை சேரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்துல சகோதரியா பார்க்க வேண்டிய ஒரு பெண்ண, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் இந்த ஊர்ல ஒரு பெண் 10ஆம் வகுப்புல 495 மதிப்பெண் பெற்றிருக்க அந்த பிள்ளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பயிற்சி பெற்று தேர்வு எழுதி கொண்டிருக்கிற அந்த மாணவி கட்டாயம் மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ முதலிடம் பெற்றிருக்கலாம். அந்த பெண்ணுடைய கனவு என்னவாக இருந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒருமுறை சிந்திக்காமல் நம் ஆண் சமுதாயத்தில் சிலர்கள் செய்த பிழைதான் அந்த பெண்ணை சீரழித்து அந்த பெண்ணை கொன்று வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள். சத்தியமா ஒரு குழந்தைய ஒரு பெண்ணை தவறாக தொட நினைக்கிறவன் தவறா தொட்டவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னா, அவனுடைய பொதுமக்கள் முன்னணியில கண்ணு தனியா காது தனியா ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியா பிடுங்கி எரியணும். அவன் அப்படியே சாவணும். இப்படி தண்டனைகள் கொடுத்தா பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிராக உடைய அந்த குற்றங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிரும். பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம்னு சொல்றீங்களே, பெண்கள் என்ன முன்னேறினார்கள்? காந்தி சொன்னா பெண்கள் இரவிலே நகை அணிந்து திரியலாம் இராத்திரியிலேன்னு சொன்னான். இன்னைக்கு திரிய முடியுமா? பெண்கள் வெறுமையாட்டே தெரிய முடியல. அந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள். பெண்கள் என்றைக்கு சுதந்திரமாக தெருவில் நடக்கின்றார்களோ அன்றைக்குதான் இந்த ஆண் சமுதாயம் வளர்ந்தொழிக்கும் செழித்தொழிக்கும் என்று கூறி